ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எந்த வீடியோவை வந்து நான் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட யூடியூப் சேனலில் நான் வந்து எப்படி வந்து யூடியூப் சேனலோட சேலரி வந்து அச்சீவ் பண்ணேன், அதாச்சும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என்ன எஃபர்ட்லாம் போட்டு நான் யூடியூப் சேனலில் வந்து நான் சேலரி வாங்கினேன் அப்படின்ற வீடியோ தான் வந்து நான் வந்து இதில் பேச போகிறேன். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து இதை பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. என்னோட பர்சனலாக யூடியூப் சேனலில் எப்படி வந்து நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றத வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பாக வந்து நான் பிரித்து வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணேன், கண்டென்ட் வந்து எப்படி மேக் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து தம்ப்லைன்லாம் வந்து எப்படி வந்து நான் செட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் எப்படி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சுத்தமாக எனக்கு வியூஸே வந்து போகலை. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10-15 வியூஸ் கூட இல்லை சுத்தமாக. சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து என்னோட வீடியோஸை வந்து ஃபஸ்ட்டு சரி நம்ம வந்து வீடியோஸ் போட்டால் ரீச் ஆகலை, சுத்தமாக வந்து ரீச் ஆகலை. 2, 3 வியூஸ் கூட போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2, 3 நாள் டைம் எடுத்தது. ஸோ வந்து நம்ம எவ்வளோதான் வந்து கண்டென்ட் போட்டாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி ஒரு ரீல்ஸ் மாதிரி மேக் பண்ணி போடலாம், ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போடலாம், ஷார்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன். ஸோ வந்து வீடியோஸில் கிடைக்காத கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கிடைச்சிது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோவே வந்து போட ஆரம்பித்தேன். அது மூலயமா வந்து என்னோட ஸோ வந்து வீடியோவில் கிடைக்காத ஒரு கிரெடிட்டு, ஒரு வியூஸு, ஒரு லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து எனக்கு வந்தது. ஸோ நம்ம ஷார்ட்ஸ் மூலயமா வந்து சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுறவங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தேன். அது வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கும். ஸோ நான் அதை சொல்கிறேன், நீங்கள் வேணால் உங்களோட சேனலில் வந்து அதை வேணால் வந்து அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நல்ல வியூஸ் வந்து போகுது. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ சும்மா இருக்க டைமில் தான் வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறத விட ஷார்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் ஷார்ட்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் ஒரு லெமன் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷார்ட்டாக அவங்களுக்கு தெரிவித்து சொல்லுங்கள். அதாவது இல்லை சிக்கன் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ மட்டும் வந்து போடாமல் அதை ஷார்ட்ஸ் மூலயமா காட்டிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ ஷார்ட்ஸ் வந்து நல்லா வந்து மூவ் ஆகுது, வீடியோ வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து மூவ் ஆகலை. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து வியூஸ் போகாமல் இருந்திருக்கு. ஸோ உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து போடுறதை விட ஷார்ட்ஸ் மூலிமா ஒரு வீடியோவை நீங்கள் கன்வே பண்ணி அவங்கள வந்து வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஆடியன்ஸை வந்து அப்படி தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். உங்களோட வீடியோ வந்து எது பெஸ்ட்டான வீடியோ நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து இல்லாமல் அந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட தம்ப்லைன், உங்கள் கண்டென்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுறதுல தான் வந்து விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீக்லி வந்து உங்களுக்கே தெரியும் பெஸ்ட்டான வீடியோ வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆடியன்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டு அந்த வீடியோவோட லிங்க் எடுத்து நீங்கள்